வணக்க நண்பர்களே, ஒயிட் குஸ்கா எக் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோ. வெங்காயம் கண்ணாடி பண்ணத அளவு வதங்கினது தண்ணி ஊற்றி அரிசி போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வதக்கிக்கோங்க. இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்ச விழுது சேர்த்து தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் வதங்கினது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஒயிட் குஸ்கா முட்டை கிரேவி ரெடி. இதே போல் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நன்றி.